கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா, கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா, மண்ட மேல கொண்ட ஓட்ட சாமி யாரையா, எந்த ஊரையா, கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரு, எந்த ஊரு? மதியானம் சாப்பிட்டீங்களா சோறு? உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கணும்னா சாப்பிடணும் மோறு. காரென்று பெருபடைத்தாய் கானகத்தில் ஊறும் பொழுது, நீரென்று பெருபடைத்தாய் நெஞ்சையில் வந்த பொழுது, மோரென்று பெருபடைத்து முப்பேரும். நீர் வர காரணம் போர் போட்டா தான் நீர் வரும். என்ன போட்டா வரும்? போர் போட்டா தான் நீர் வரும். நான் உன்னை கேட்குறேன், வீட்டுக்கு தண்ணி அவசியம். ஆமா. நீரின்றி அமையாது உலகு. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தை அழிக்க முடியாதுன்னு. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜகம் அழியணும்னாரு. ஆமா. சொன்னது யார் தெரியுமா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரு சொல்லல. தம்பி, பட்டுக்கோட்டைக்கு சொந்த ஊரே பட்டுக்கோட்டை இல்ல. பட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் செங்கப்படுத்தான்காடுங்கிற கிராமத்துல பிறந்தவர் தான் கல்யாண சுந்தரம். பேரு தான் பட்டுக்கோட்டைன்னு பேரு. அவர் பிறந்த ஊர் வேற இல்லையா? வாடிய வயிறெல்லாம் கண்ட பொழுது என் மனசு வாடுதுனாரு அப்படின்னு வள்ளலார் சொன்னார். கை கூட அப்படி சொல்லணும்டா. ஆமா. நீர் வர காரணம் என்னன்னு கேட்டனே. ஆமா. காவேரி எங்க ஓடுது? காவேரி வந்து திருச்சியில ஓடுது. படிச்சிருக்காயா? ரொம்ப நாள். காவேரி எங்க ஓடுது? திருச்சியில. சிறுவாணி எங்க ஓடுது? அது கோயம்புத்தூர்ல. கூமை எங்க ஓடுது? சென்னையில. தாமிரபரணி எங்க ஓடுது? தாமிரபரணி வந்து நம்ம மாணிக்கமயம் சார்லஸோட ஓடிடுச்சு. யாரு? யாரு யாரு? நான் கேட்கறது உனக்கு புரியுதா? நல்லா புரியுது. புரிய கண்டுதானே பேசிக்கிட்டு இருக்கேன். காவேரி எங்க ஓடுதுன்னு சொன்ன உடனே சரியா சொன்னீங்க, திருச்சி. திருச்சியில. சிறுவாணி எங்க ஓடுதுன்னு சொன்ன உடனே கோயம்புத்தூர். சரியா சொன்னீங்க. கூமை எங்க ஓடுதுன்னு சொன்ன சொன்னீங்க. தாமிரபரணி எங்க ஓடுது? மாணிக்கமயம் சார்லஸோட. என்ன அவனுக்கு இந்த கதைக்கு என்ன சம்பந்தம்? ஐயா, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண லவ் பண்ணாங்க. அந்த புள்ள வேற சாதி, இவங்க வேற சாதி. சரி. அவங்க ஆத்தாப்பன் சொல்லி கொடுத்து ஒன்று சொன்னாங்க, ஒத்துக்கிறல. அப்புறம் ஒத்துக்கிறாம இருக்கும், கூட்டிட்டு ஓடிட்டா 2 பேரும் தாமிரபரணிங்க. அந்த நான் அந்த கதையை கேட்கல. அவங்க யாரு இவங்க யாரு மாணிக்க மஞ்சா அதெல்லாம் கதை கேட்கல. தாமிரபரணிங்கிற நதி எங்க ஓடுதுன்னு கேட்க. ஓ, தாமிரபரணி நதி எங்க ஓடுன்னு கேக்குறீங்க? தாமிரபரணி நதி எங்க ஓடுன்னா திருநெல்வேலி. சாபாஸ்ரா. அடிக்க எங்க ஓடுது? திருநெல்வேலியில. வைகை எங்க ஓடுது? வைகை வந்து நம்ம மதுரையில. எங்க ஓடுது? மதுரையில. வைகை ஓடுறது இங்க தானே? ஆமா. ஆமா. காவேரி ஓடுறது, சிறுவாணி ஓடுறது, கூமம் ஓடுறது, அதே போல வைகை ஓடுவது. வைகை ஓடுவது மதுரையில் தான். ஆமா. ஒரு நதி எங்க உருவாகுதோ எங்க போய் சேரணும்? எங்க உருவாகுதோ அது போய் கடல்ல போய் சேரும். அதானே நியாயம்? அதான் உண்மை. கடல்ல போய் சேர்ந்துடணும். அப்பதான் அந்த நதிக்கு பெருமை. ஆமா. ஆனா இந்த வைகை மட்டும் கடல்ல கலக்காது. கடல்ல கலக்கலையா? சரி. இப்ப நாடகம் நடக்குது இல்ல, இது என்ன மாவட்டம்? இது எந்த மாவட்டம் இல்ல, என்ன மாவட்டம்னு கேட்டேன். மாசத்தை கேட்கலங்க. என்ன மாவட்டம்? மதுரை மாவட்டம். என்னடா நோட்டீஸ் படிச்ச? அதான் என்ன மதுரை மாவட்டம். சந்தேகமா இருக்கா உனக்கு? இல்ல, நான் நோட்டீஸ் படிச்சு 8 மணி நேரம் ஆச்சு. அதைத்தான் கேட்கிறேன். இது மதுரை மாவட்டம். ஆமா. ஏய், இது என்னடா இடையில? உனக்கு எனக்கு தானே பேசி, நீ தானே பேசிக்கிட்டு இருக்க. ஆமா. நான் கேள்வி கேட்டே நீ பதில் சொல்லிட்டு இருக்க. ஆமா. இடையில வரைக்கும் என்ன வேலை? எங்க அண்ணே அவரே மூத்தவர். யார் இடையில வந்தது? யார் இடையில வந்தது? எல்லாருமே இடையில தான் வந்தா. நியாயமான பேச்சு. அப்பன் தொடையில நீங்க எல்லாம் இடையில. ஆமா. அவர் தொட. நான் மட்டும்தான் தொடையில, நீங்க எல்லாம் இடையில. இவர் உங்களுக்கு என்ன வேணுங்க? எங்க அண்ணே. சபாஸ். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். அவர் அண்ணன், நீங்க தம்பி. ஆமா. ஐயா, மூத்தது மோளை, இளையது காலை. அவர் யாரு? உங்க அண்ணன். ஆமா. மூத்தது மோளை, இளையது காலை. மோளை வேன் புடிச்சு கீழ ஊத்த. என்ன சொல்றாரு? புடிச்சு ஊத்தறமா? நீங்க என்ன மாவட்டம்? என்ன மாவட்டம்? அழகர்வேல் மாவட்டம். அழகர்வேல் மாவட்டம். அழகர் கோயில் மாவட்டமா? டேய், அழகர் கோயில் மாவட்டம்னு ஒரு மாவட்டம் இருக்குதா? இருக்குல.
இல்லையா? இல்ல, கையில வச்சிருக்காருல்ல. அளவுகள் பக்கம் தானே, அப்ப அளவுகள் என்னப்பா அது எங்க கரெக்டா சொன்னதால தானே தூங்குனாலும் எந்திரிச்சு கை கட்டுறாரு. 155 இதெல்லாம் 175 நான் 185. 185 நான் 185, இனிமேல் போட போறது 240. 18க்கு 48. சந்தோஷம். உங்க அண்ணன் பார்க்கறதுக்கு மங்களகரமா இருக்காரு. நெஞ்சில மத்தியில முகத்துல பெரிய மீசை, ஆமா மஞ்சள் பட்டை, கொடூரமா இருப்பா. பத்தியில ஆமா. நீங்க என்ன மாவட்டம்? இது மதுரை மாவட்டம். இது மதுரை மாவட்டம். நான் ராமநாதபுரம் மாவட்டம். இந்த மதுரைக்கு திரு ஆலவாயின்னு ஒரு சிறப்பு பேர் இருக்கு. ஆமா, திரு திரு ஆலவாயின்னு ஒரு சிறப்பான பேர் இருக்கு. கூடல் நகர்னு ஒரு பேர் இருக்கு. ஆமா இல்லையா? தூங்கா நகரம்னு ஒரு பேர் இருக்கு இருக்கு இந்த மதுரைக்கு. ஆனா பாருங்க, எல்லா ஊர்லயும் இரவுல தூங்குவாங்க. அந்த மதுரையில மட்டும் யாராவது ஒரு ஆளாவது முடிச்சுக்கிட்டு சுத்தி தெரியுமா? அதனாலதான் தூங்கா நகரம்னு பேரு. அதான் உண்மை. இப்படி பேர் இருக்குல்ல. நீ ராமநாதபுரம் மாவட்டம் தானே? ஆமா. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஆமா. என்ன பேரு? ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா, என்ன அண்ணனும் தம்பியும் முதல்ல முடிவு பண்ணி சொல்லுங்க. ஏய், ராமநாதபுரம் மாவட்டம் தெரியுமா தெரியாதா? சொல்லுனே, நீ மூத்தாள் வந்திருக்க. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இன்னொரு பேரு உனக்கு தெரியாது. அண்ணே நீ சொல்லுனே. அதே ராம்நாடு. என் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து கதை கேட்டா, ராமநாதபுரம் ராமன் சிவனுடைய நாமத்தை சொன்னதனால் ராமநாதபுரம். அதானே உண்மை. ராமநாதபுரம் ஆன்மீக கருத்து. ஆனா இலக்கண முறைப்படி அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. தெரியுமா? உங்க அண்ணனை கேட்ட சொல்லு. எங்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்காது. என்ன அண்ணன் சொல்லுவாரு. சொல்லல என்ன சொல்லுவாரு, சொல்ல அதுக்கு மேலையும் நான் கேட்டு சொல்லலேன்னா சொல்லுவாரு. எங்க அண்ணன் சொல்லுவாரு. ஆனா ஒரு வேலை சொல்லலேன்னு வையி. சொல்லுவேன். இல்லன்னு என்ன மயிருக்கு வாரா? உங்களை சொல்லலனே, உங்க பெருமை உங்களுக்கு தெரியாது. மரியாதை கூடுதல் அண்ணன் உங்களை பெருமையா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். தம்பி, ஒருவேளை நான் கேட்டு அந்த கதைக்கு விளக்கம் தெரியாம உங்க அண்ணன் சொல்லலைன்னா என்ன பண்ணுவேன்? எருப்பாச்சு கொளுத்தி போட மாட்டேன். உங்களை சொல்லல அண்ணே, இந்த பேப்பரை கொளுத்திடும். என்ன டப்பு டப்புன்னு 5 ஆண்டா சத்தம் வருது. அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது சகலமும் கற்றுணைந்த நான் உங்களிடத்தை கேட்கும் கேள்வி என்னவென்று கேட்டால், ராமநாதபுரம் ராமநாத மாவட்டம் சிவகுடி உறுப்பான ஊரு. ஆனா அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்னங்கிற காரணத்தை ராமநாதபுரத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேருனா, அது என்ன பேருங்க அண்ணே? ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்கா? என்ன பேரு கேட்கிறார்? அருமையான கேள்வி. நம்மளை பார்த்து ராமநாதபுரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு கேட்டாரே, அருமையான ஒரு கேள்வி. அது ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்வி. கேள்வி கேட்கலையா? கேள்வி கேட்டாரு, பதிலா நம்ம சொல்லணும்ல. அதே அவர் கேட்கிறாரு. ஒரு சாமி வந்து நம்மளை பார்த்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இன்னொரு பேரு கேள்வி கேட்டவரை பெருமைப்படுத்தணும். நம்மளை பார்த்து ராமநாதபுரம் மதுரை மாவட்டத்துக்கு எத்தனை பெருமைகள் சொன்னாரு. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குன்னு கேட்டாரு. அருமையான கேள்வி சார். கேள்விக்கு பதில சொல்றீங்களா இல்ல நான் போட்டுமா? இருக்கு. நாங்க கேள்விக்கு பதில் தெரியாமலாம் இல்ல. அண்ணே மூத்தாளு சொல்லுவாரு, நான் நிக்கிறேன். சரி, மூத்தவரே சொல்லட்டும். சொல்லு. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு சொல்லுனே. தெரியாம போய் சாமியை சந்தைக்கு வந்திருப்பனா இல்ல அவரை சந்தைக்கு எதுவுமே தெரியாம வந்திருப்பனா? தெரியாம இங்க வர முடியுமா? என்ன ஒன்னாலும் சந்திப்போம்னு தான் வந்திருக்கோம். என்ன ஒன்னாலும் கேளுங்க சொல்லுவா. ஏய், நான் கேட்டது ஒரே கேள்விதான். ஒரே கேள்வி. ஒரே கேள்வி. ஒரு கேள்வி கேட்டா எப்படி நான் பதில் கூடுறது?
எத்தனை படிப்பு படிச்சு வந்திருக்கிறேன். வச்சிடாம 3 கேளுங்க. அது ஒத்தையா சொல்ல மாட்டாரு. 3 கொடுத்தா எனக்கு காணாது. 4 கேக்குது. இன்னும் இந்த ஊருக்கு பேர் வரலையே. எது? ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொன்னேன். ஆமா. அது என்ன பேருன்னு? ஐயா, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அது என்ன பேருன்னா அண்ணே, நீங்க எதுக்கு சொல்றீங்க? காசு வாங்க போறது நாங்க, நீங்க ஏன் சொல்றீங்க? நீங்க வேணாம் சொல்ல வேணாம், நாங்க சொல்லுவோம். நாங்கன்னா சாமி தெரியாது, எங்களுக்கு தெரியாம வந்திருப்போமா? இல்ல தெரியாம வந்திருப்போமா? தெரியாம இந்த இடத்துக்கு வர முடியுமா? இல்ல சாமியை சந்திக்க முடியுமா? எங்கிட்ட என்ன கேட்டுவிட்டாரு? ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன? இதுதான் கேள்வி. இது எங்களுக்கு தெரியாதா? இல்ல இது அங்க சொல்ல மாட்டோமா? இல்ல சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? என்னடா நடக்குது இந்த மதுரை மதியிலே? அங்க புள்ளிதிப்பட்ட அறிவால் நெய் பூசி சங்கை கீக்கு நக்கீரனோ என் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் என்று சிவன் வாதிட்டான். நக்கவா வந்தேன்னு கேட்டேன். நக்கீரன் நக்கீரனை பார்த்து சிவன் கேட்கின்றான். அதுக்கு நக்கீரன் என்ன சொல்றா தெரியுமா? சங்கருப்பது எங்க குலம், சங்கரனார்க்கு ஏது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. உண்மை. அந்த சங்கராவே அவன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம செத்த. இப்ப 2 பேர்ல யார் சாவரிய? பதில் சொல்லுவாங்க தானே தாங்கம்மா. பதில கரெக்டா அப்படியே மடக்கு 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 கொடிப்போமே. பதில நாங்க உள்ளுக்கு அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கேன். சொல்லுறியா சொல்லலையா? சொல்லவா வேணாம்? சொல்லுனே. அப்ப விடு தானே வந்திருக்கேன். பதில் சொல்லாம போவனா? ராமநாதபுரம் சொல்லுவேன்டா, சொல்லுவேன். சொல்லிக்கிட்டு நான் வெளியே வச்ச வயசை நீ நிக்கிற தம்பளதான் இவ்வளவு பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். எப்பதான்டா பதில் வரும்? ராமநாதபுரம் மாவட்டம்னு ஏன் பேர் வந்து 1837 அதுல இருந்து ஆரம்பிச்சுவா. 1837 சுதந்திரம் அடைஞ்சோம். நாங்க 2 பேரும் தனியா சுதந்திரம் அடைஞ்சது 1830 சுதந்திரம் அடைஞ்சிச்சா? ஐயா, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு என்ன பேருன்னா மூத்தாள் தொட்டாத்தான் சிறப்பு. இங்க வா, அவனை கும்புறைய வான்னு சொல்லு. நீ பிறந்தது ராமநாதபுரம் மாவட்டம், நான் பிறந்தது மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்தை பத்தி கேட்கும் போது நான் சொல்றேன், ராமநாதபுரம் மாவட்டத்தோட நீ எப்படா எல்லாம் சொல்லி முடிச்சவனா நேக்க ஒதுங்கி போற. அதாவது மதுரை என்ன ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேருன்னா வைகை. வைகை இல்ல, முகவை. கையை இங்க வச்சானா அந்த யாவத்துல கை வைகை. முகவை. முகவை. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஒரு பேர் கேட்டா முகவைன்னு ஒரு பேர். ஆமா, சரியா? உண்மை. சரி, ராமநாதபுரம் மாவட்டம் உருவானதற்கு கதை இருக்கிறது. ராமன் சிவனுடைய நாமத்தை சொன்னதனால் ராமநாதபுரம்னு பேர் வந்துச்சு. இந்த முகவைன்னு பேர் வச்சாங்கல்ல, ஆமா, இதுக்கு என்ன காரணம்? முகவைன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா சொல்லுங்க. 2 பேரும் பைக்ல போய்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல பைக் எந்த பைக் உனக்கு தெரியாதா? கதை விடுறியடி. அப்ப நீ பிறக்கல, நான் பிறந்திருந்தேன். நான் அண்ணன் பிறக்கல, நீ தம்பி பிறந்துட்டியா? இருந்திருக்கும். 2 பேரும் பைக்ல போய்கிட்டு இருந்தாங்க. பைக்ல போயிட்டு இருந்ததுமே விருந்தாடி போனாங்க. போய் 2 பேரும் நிற போத ஓட்டுனவன் 3 ஓட்டு சாப்பிட்டேன். பின்னால உட்காந்தாலும் 1 தானே சாப்பிட்டேன். சாப்பிட்டு போயிருக்கல வருங்க, திடீர்னு சரளி கலைக்குள்ள விட்டு பாறை விட்டு கீழே வந்துட்டாங்க. விழுந்தா ஓட்டுனவனுக்கு முகத்துல அரைச்சி போச்சு. அதோட அவனை தூக்கி முகத்தில் கை வைத்ததனால் முகவை முகவை முகவைன்னு பேர் வந்தது. மொகரை. அதேதான் மொகரையிலே, அதேதான் கரெக்ட். அண்ணே ஏண்டா முகவைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு ஒரு காரணத்தை கேட்டா, திடீர்னு திடீர்னு போய் சரளையில அதெல்லாம் என்னடா பதில் சொல்ற? திடீர்னு ஒரு காத்து வந்துச்சுன்னு சொல்லலாம், திடீர்னு ஒரு புலி வந்துச்சுன்னு சொல்லலாம், ஆமா, திடீர்னு ஒரு கரடி வந்துச்சு. அதான்டா உங்க அண்ணன். இவன் சொல்றியா கதை? திடீர்னு சரளை வந்துச்சா? சரி, நீங்க சொல்லுங்க அண்ணே, நீங்க சொல்லுங்க. நீங்க படிச்ச, நீங்க சொல்லுங்க. என்னடா பேச்சு பேசுற? சரி, நீங்க சொல்லுங்க.
கிடக்குள்ள நில்லு. அடிச்சா அடிதாங்க, அடியை வாங்குறதுக்கு நீயுது. முகவை அதுக்கு போய் பதில் சொல்றாடா. ரெண்டு அன்னைக்கு சாமி, அன்னைக்கு போய் எந்த வண்டி சாமி? அதைத்தானே நீ நியாயமா பேசுறதுனாலதான் இப்ப கேள்வி அவன்கிட்ட கேட்காம உங்கள்ட்ட கேட்கிறேன். டேய், வண்டி என்னைக்கு உருவானது? இப்படியெல்லாம் பேசாத. அவர் ஒரு சாமி ஞானமானவர் வந்து கேள்வி கேட்டார்னா உருப்படியான பதில் சொல்லணும். ஏய், கழுத்தை அறுத்து போடுவேன். என்ன பதில் சொல்ற? முகவை. ஐயா, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வந்தீங்களா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு வந்தீங்களா? இல்ல சாமி, நீங்க கேட்கற கேள்விக்கு அவன் சொல்றான் பாருங்க. வண்டியில போனாங்களா? அழுவாதப்பா, ஏன் அதுக்கு அழுகுற? அவன் சொல்றான் பாருங்க சாமி. நீங்க எவ்வளவு ஒரு அழுவான கேள்வி கேட்கறீங்க. முகவைன்ற வார்த்தைக்கு பதில் சொல்ல சொன்னா. ஐயா, நான் இந்த கேள்வியை கேட்டது தப்புடா சாமி, என்ன ஆள விட்டுருங்கடா நீங்க. ஆனா உங்க என்னடா உங்க நடிப்பு, உலக நடிப்பு. ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வக்கில்ல. தப்பிச்சிட்டியா? எப்படி தப்பிச்சுப்ப? ஏண்டா, முகவைன்னு பேர் வந்துச்சுன்னா முகத்தை அரைச்சு முகத்துல கை வச்சதுனால முகவைன்னு பேர் வந்துச்சா? பாருங்க, தரல போய் அது எப்பறம் ரோட்னால திடீர்னு அப்புறம் தரல வந்துருக்கும். ஏய், இங்க வர்றா, பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. நீ நோட்டீஸ்ல படிச்சியல்ல, கள்ள திருந்தின ஒரு ஊர் படிச்சியா? அந்த ஊருக்கு உண்மையான பேர் என்ன தெரியுமா? கல்வன் திருந்திய ஊர். கல்வன் திருந்திய ஊர். கதையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எங்களுக்கு தெரியாது. கணக்குள்ள இருந்துகிட்டு என்ன சாமி வச்சு பேசுறீங்க? இல்ல, இது கள்ளந்திரிக்கு எங்களுக்கு உலகம் தெரியாதா? நாங்கன்னா கள்ளந்திரி தெரியாம தெரிஞ்சா என்ன சாமி? ஏதோ தெரியாத மாதிரி. சரி சரி சரி, அதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு தான் அதுக்குள்ள சொல்றீங்க எங்களுக்கு. சரி வாங்கப்பா, சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. தெரியாம பேசிவிட்டேன், சொல்லுங்க. விடுங்க, அதை பத்தி பேசிட்டீங்க, விடுங்க. ஏன்னா அதை பத்தி பேசிட்டீங்க. உங்களுக்கு என்ன மரியாதை? நாங்க போய் சொன்னோம்னா நீங்க சாமி சொன்னாதே அதுக்கு வந்து மரியாதை. கள்ளந்திரியை பத்தி எங்களுக்கு தெரியும். கல்வன். அதுக்கு பக்கத்துல திரு ஏடகம்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமா? ஏன் தெரியுமா அந்த ஊருக்கு திரு ஏடகம்னு பேரு? ஏய் வாடா, ஏய் ஏன் பயப்படுற? வா, நான் எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வா. இந்த ஊரெல்லாம் விட்டுறேன். உன் ஊருக்கு பக்கத்துல ஒரு ஊர் கேட்கிறேன், இதுக்கு சரியா பதில் சொல்லணும். உன் ஊருக்கு பக்கத்துல மணமேல்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா, அந்த ஊருக்கு ஏன் மணமேல்குடின்னு பேரு? மணமேல்குடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, உன் ஊருக்கு பக்கத்துல கேட்கிறேன், சொல்லு பாப்போம். அங்கே போய் காரைக்காலில் போய் சரக்கு வாங்கிட்டு வந்து மணல் மேல் வைத்து குடித்ததினால் மணமேல் குடின்னு பேர் வந்துச்சு. ஏண்டா டேய், சூப்பர் யாவா, அது கை தட்டுறியா? ஏப்பா மணமேல் குடி அப்படின்னா அந்த கிராமத்துக்கு ஏன் மணல் மேல் குடின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லி சாமி கேட்டாருன்னா, நீ போய் சரக்கை வாங்கிட்டு வந்து மணல்ல வச்சு ஏன் அங்கதான் மணல் மேல வச்சு குடிப்பாங்க. இங்க ஊரான இதுல வச்சு குடிப்பாங்க. ஏப்பா டேய், யார் 4 பேர்? ஓ, எல்லாம் உங்க கூட்டணியா? ரொம்ப சந்தோஷம். சரி பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும். இங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க? இங்கே காவல் பார்க்குறோம். ஓ காவலா? ஓ காவல். காவலா பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆச்சரியமானதுப்பா. வாங்க, காவல் இருக்கும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், உயிர் ஒழுக்கம் விழுப்பம் தரும், உயிரினு ஊம்பப்படும். ரொம்ப சந்தோஷம். ஆமா, இப்ப உள்ள வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஆமா. எத்தனை பேர் வந்திருப்பீங்க? உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. 2 பெண்கள்ல முத பெண்ணை யாரை பார்க்கணும்னா? ஒன்று ஏழு ஒன்று இருக்கு, என் தங்கச்சி ஒன்று இருக்கு. அப்போ ஓ ஆளுனா உனக்கு மட்டும் ஆளா இல்லை இவருக்கு சேர்த்த ஆளா? எங்க அண்ணனுக்கு வெள்ளி செவ்வாய், புதே 3, வியாழன் என்ன எனக்கு. ஓ வியாழன் உனக்கு, 3 நாள் அவருக்கு. ஆமா, மீதி நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுருவோம், சனிக்கிழமை ஆமா சாந்திராஜ். நல்ல குடும்பம்டா, வேண்டா ஓஹோ குடும்பம். ரொம்ப சந்தோஷம். சரி புள்ளைய கூட்டிட்டு வா. இந்த கூட்டு நான் பார்க்குறேன், கூட்டிட்டு வா. அயாலு எவ்வளவு பதவி கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன கொடுத்துட்டு போயிருக்காரு? அழைத்து வந்த அண்ணா அர்த்தம் கூட்டியாந்து விடுங்கடான்றாரு.
அழைச்சி வேணா வேற ஏதோ நினைச்சேன். வேற என்ன பெருமையா நினைச்சியா? கூட்டியாந்து விடுங்கடா உங்களுக்கு சில்லற தரேன்றாரு. சில்லறைன்னா 500 ரூபாய் வாங்கினேன். என்னையா பண்றீங்க ரெண்டு பேரும்? என்ன சுண்டல் வித்துக்கிட்டு இருக்கான். என்னையா சுண்டல் வித்துக்கிட்டு இருக்கான். இங்க காசெல்லாம் எங்க? வித்த காசெல்லாம் எங்க? வித்த காசு இதுக்குள்ள போட்டா. எதுக்குள்ள போட்டீங்க? உண்டியல்ல. பார்த்தா பெருசா தெரியுது தலையில நெத்தில. கொண்ட சேவல் கூவும் நேரம் குக்கு குக்கு கெட்டி மேல பேசி பேசியே எல்லா சொல்லியும் முடிச்சு விட்டான்டா. குச்சி குச்சி ரக்கமா விட மாட்டா. விட மாட்டேன். ஏன் கூப்பிட்டு நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். அப்படியே எங்கே சுவாமி வணக்கம். வணக்கம். பிரம்மச்சாரி 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 வழிமறிக்கலாமா? பலிக்கு வரலாமா? ஹலோ ஹலோ ஹலோ. இங்கே உன்னுடைய பணி நடனம் ஆடுவது. இந்த 2 பேத்துக்கு நீ என்ன வேணும்? அவரை கட்டிக்கிட்டவரு இவரை வச்சுக்கிட்டவரு சொல்லிடாத. குடும்பமானம் கப்பல் ஏறிடும். கப்பல் ஏறல, கப்பலுக்குள்ள இறங்கிருச்சு. இவர் உனக்கு என்ன வேணும்? கட்டிக்க போறவர்
இவரே அவரு அவரு இவரு இவரு அவரு அவரு இவரு இல்லை எவருதான் உனக்கு ஒரு வெள்ளி சேவை நான் புதிய வியாழன் மற்ற நாள் சனி ஞாயிற்றுக்கிழமை வெள்ளி செவ்வாய்க்கு நான் மணியாட்டுறதுனா ரொம்ப சந்தோஷம். ஆடிப்பாடி வரவேற்பது கொள்ள பண்பு. அடுத்த காவல் என் தங்கை தங்கை கல்யாணி கல்யாணியா? ஆமா. அந்த கல்யாணியை சீக்கிரமாக அழைத்து வா பார்க்க வேண்டும். அப்படியா